ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இந்த 2026ல ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சில இருந்து என்னென்ன எக்ஸாம்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இனி எந்தெந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரப்போகுது, இதுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாமே எப்போ இருக்குங்கிறத ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய டைம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம்ஸுக்கான யூடியூப் கிளாஸஸ் வந்து நாளையில இருந்து நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கான ஷெட்யூல் பத்தி தான் இந்த வீடியோல நாம வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி ஆர்ஆர்பி செக்ஷன் கண்ட்ரோலருக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதோட சிலபஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸும் ரீசனிங்கும் நீங்க நல்லா படிச்சீங்கனாலே செக்ஷன் கண்ட்ரோலர் வந்து கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனும் முடிஞ்சிருச்சு. மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ், அதே மாதிரி ஆர்ஆர்பி ஜேஇக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. ஏஎல்பிக்கான நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ணி இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனும் கம்ப்ளீட் ஆகி இப்போ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நாளைக்கு பாத்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி ஏஎல்பிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு எஸ்டர்டே தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நான் ஏஎல்பி அப்ளை பண்ணிட்டேன் மேடம், இப்ப இருக்க டைம்ல நான் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் ஏஎல்பிக்கான டெஸ்ட் பேட்ச்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரியல் எக்ஸாம் இன்டர்ஃபேஸ்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஆர்ஆர்பி என்டிபிசி 2026 கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் இந்த ஆகஸ்ட் எண்டு இல்லைன்னா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல கன்ஃபார்மா ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா போன வருஷமே நம்மளுக்கு ஒரு கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 2026ல என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவோம், என்னென்ன எக்ஸாம்ஸுக்கான நோட்டிபிகேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதுபடி இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே நோட்டிபிகேஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஆன்லைன் அப்ளிகேஷனும் கம்ப்ளீட் ஆகிருச்சு. இப்ப ஜேஇக்கு மட்டும் தான் அப்ளிகேஷன் போயிட்டு இருக்கு. அதுபடி பார்க்கும்போது என்டிபிசியோட நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் எண்டு, அதாவது இந்த மாசம் 31ஆம் தேதிக்குள்ள ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல கன்ஃபார்மா நோட்டிபிகேஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த 2026ல இதுக்கு அடுத்து குரூப் டி வருது இல்லையா, இப்ப குரூப் டி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா ஷிஃப்ட்டுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. 25ஆம் தேதி நாளை கழிச்சோட பாத்தீங்கன்னா ஒரு 3 ஷிஃப்ட் மட்டும் பெண்டிங் இருக்கு. 25 ஆகஸ்டோட ஃபுல் அண்ட் ஃபுல் குரூப் டி எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இனி 2026 நோட்டிபிகேஷனுக்கு பாத்தீங்கன்னா 30,000 வேகன்சி வந்து ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்றதா நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா நவம்பர் அல்லது டிசம்பர் 2026ல நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் போதும். என்டிபிசி அப்ளை பண்றதுக்கு கிராஜுவேட் அப்படின்னா டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அண்டர் கிராஜுவேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து 12th கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கனாலே போதும். ஆர்ஆர்பி ஜேஇக்கு பாத்தீங்க அப்படின்னா டிப்ளமோ படிச்ச ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இன்ஜினியரிங் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ யூடியூப் கிளாஸஸ்க்கான டைம் பாத்தீங்க அப்படின்னா டெய்லி ஈவினிங் 7 o'clock வந்து உங்களுக்கு எதுக்கான கிளாஸஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில்வேயோட மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கிளாஸஸ் வந்து டெய்லி ஈவினிங் 7 o'clock வந்து இருக்கும். நீங்க என்டிபிசி, குரூப் டி, டெக்னீஷியன், செக்ஷன் கண்ட்ரோலர், ஏஎல்பின்னு ரயில்வேல எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி அதுக்கான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கிளாஸஸ் பாத்தீங்கன்னா நாளையில இருந்து டெய்லி ஈவினிங் 7 o'clock வந்து இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான மேக்ஸ் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய ஷார்ட்கட்ஸ், ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம வந்து கிளாஸஸ் கொண்டு போக போறோம். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர், இப்ப நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ஸை எடுத்துக்கோங்க. குரூப் டி, ஓகேவா? சோ முக்காவாசி ஷிஃப்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் 3 ஷிஃப்ட் தான் பேலன்ஸ் இருக்கு. அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட் நடந்துச்சு என்டிபிசில, கிராஜுவேட் நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி டெக்னீஷியன் எக்ஸாம்ஸ் எல்லாமே நடந்துச்சு. எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ்ன்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அந்த செக்ஷன்ல முன்னாடிலாம் ரயில்வே எக்ஸாம்ல ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி இந்த கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்டாங்க. இப்ப நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ஸ், இப்ப ரீசெண்டா உள்ள ட்ரெண்டை வச்சு பார்க்கும்போது ரயில்வேல ஜெனரல் அவேர்னஸ் அப்படின்னாலே உங்களுக்கு மெஜாரிட்டியான கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ல இருந்து மட்டும் தான் கேட்டிருக்காங்க. குரூப் டிலலாம் 20 மார்க் தான் ஜெனரல் அவேர்னஸுக்கு அவங்களே கொடுத்திருக்காங்க. அந்த 20ல கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் மினிமம் 13ல இருந்து மேக்சிமம் 16 கொஸ்டின் வரைக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் கேட்டிருக்காங்க. ஏன்னா ஆகஸ்ட் 3ல இருந்து இப்போ வரைக்கும் நடந்து முடிஞ்ச ஷிஃப்டோட எல்லா கொஸ்டின்ஸுமே கலெக்ட் பண்ணி டீம் வந்து உங்களுக்கு யூடியூப்லயா இருக்கட்டும் தனியா ஷிஃப்ட் கொஸ்டின்ஸும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர் நல்லா படிச்ச ஸ்டூடெண்ட் நல்ல ஸ்கோர் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே, மேக்ஸ் ரீசனிங் எல்லாருமே ஓரளவுக்கு பண்ணிடுறாங்க. ஆனா இந்த கரண்ட் அஃபேர் யார் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சாங்களோ அவங்களோட டோட்டல் ஸ்கோர் தான் பாத்தீங்கன்னா அந்த 75க்கு மேல, 80, 85க்கு மேல டாப்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா 90 வரைக்கும் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க.
ஓகே. அப்ப அந்த கரண்ட் அஃபேர எப்ப இருந்து படிக்கணும்? இப்ப கூட லாஸ்ட்டா வந்து நெறைய ஸ்டூடண்ட் வந்து திணறுனாங்க. அதாவது கடைசி 4 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிக்கிறதுக்கே 4000 கரண்ட் அஃபேர், 3000 கரண்ட் அஃபேர்ங்கிற மாரி இருந்துச்சு. ஆனா அத டே பை டேயா கரண்ட் அஃபேர் படிச்ச ஸ்டூடண்ட் பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க ஈஸியா அந்த கரண்ட் அஃபேர் செக்ஷன்ல வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நம்ம சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ் இந்த வருஷம் தான் நம்ம லான்ச் பண்ணோம். போன வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேருக்கு பிடிஎஃப் மட்டும் குடுத்துட்டு இருந்தோம். இந்த வருஷத்துல இருந்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே கரண்ட் அஃபேருக்கான ஜனவரில இருந்து பாத்தீங்கன்னா, போன வருஷமும் கரண்ட் அஃபேர் நம்ம குடுத்திருந்தோம். அந்த டைம்ல பிடிஎஃப் மட்டும் குடுத்திருந்தோம். இந்த வருஷம் ஜனவரில இருந்து பாத்தீங்கன்னா, கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப்பும் குடுத்து, டெய்லி பேசிஸ்ல அதுக்கான டெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு குடுத்திருந்தோம். நம்ம கரண்ட் அஃபேர்ல இருந்து குரூப் டில இருந்து படிச்ச எல்லா ஸ்டூடண்ட்டுக்கும் தெரிஞ்சிருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் அதாவது 13 கொஸ்டின் ஒரு ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா, 10 கொஸ்டினுக்கு மேல 11 கொஸ்டின் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, 12 கொஸ்டின் வரைக்கும் ரிப்பீட் ஆயிருந்துச்சு. அந்த 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் மிஸ் ஆயிருக்கே தவிர, முக்காவாசி கொஸ்டின் கரண்ட் அஃபேர் நம்ம பிடிஎஃப்ல இருந்து தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம YouTubeல நாம அந்த ஒன் லைனர் டிஸ்கஸ் பண்ணோம் பாத்தீங்களா? அதுல இருந்து தான் கரண்ட் அஃபேர் நெறைய கொஸ்டின் வந்துச்சு. லாஸ்ட்டா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி 4000 பிளஸ் ஒன் லைனர் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? சோ அந்த கரண்ட் அஃபேர் பிடிஎஃப்ல அந்த YouTubeல உள்ள கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு, நம்ம சிஏ கோர்ஸ்ல உள்ள கரண்ட் அஃபேரும் படிச்சுட்டு, ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் லாஸ்ட் மினிட்ல இத மட்டும் தான் மேம் படிச்சேன். கரண்ட் அஃபேர்ல 10 கொஸ்டினுக்கு மேல அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். என் ஷிஃப்ட்ல எனக்கு 14 கொஸ்டின் வந்துச்சு. என் ஷிஃப்ட்ல எனக்கு 13 கொஸ்டின் வந்துச்சு. என் ஷிஃப்ட்ல 16 வந்துச்சு. நான் 12 கொஸ்டின் வரைக்கும் அட்டெண்ட் பண்ணியிருக்கேங்கிற மாரி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஓகே. அப்ப அந்த ஸ்டூடண்ட்லாம் ஸ்டார்ட்டிங்ல இருந்து என்ன பண்ணாங்க? கரண்ட் அஃபேர் வந்து படிச்சாங்க. இப்ப கரண்ட் அஃபேர் படிக்கிறதுக்கு YouTubeல பார்த்தீங்க அப்டின்னா, டெய்லி வந்து ஷார்ட்ஸா அன்னன்னைக்கு என்னென்ன முக்கியமான நியூஸ் இருக்கோ, அது எல்லாத்தையுமே உங்களுக்கு தொகுத்து ஒரு ஷார்ட் வீடியோ ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள அடங்குற மாதிரி ஷார்ட் வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருவோம். ஓகேவா? அப்ப கரண்ட் அஃபேருக்கான ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா, YouTubeல உங்களுக்கு எப்ப இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஒரு 3 மார்னிங் 11:00 பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட் அஃபேருக்கான ஃபுல் வீடியோ கிளாஸ் வந்து இருக்கும். ஓகே. அன்னன்னைக்குள்ள கரண்ட் அஃபேர் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈவினிங் வந்து எப்ப இருக்கும் அப்படின்னா, ஈவினிங் 3 பிஎம் வந்து கரண்ட் அஃபேர் வந்து இருக்கும். ஓகே. சோ தெளிவா புரியுதா? சாயந்தரம் 7 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வேக்கான மேத்ஸும், ரீசனிங் கிளாஸஸ் வந்து இருக்கும். ஓகே. காலையில 11 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட் அஃபேருக்கான ரிவிஷன் கிளாஸஸ் வந்து இருக்கும். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் வீடியோல வந்து வீக்லி கரண்ட் அஃபேர். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு காலையில 11 மணிக்கு உங்களுக்கு கரண்ட் அஃபேர் கிளாஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரோட ஒன் லைனர் வந்து இந்த ஃபுல் வீடியோல வந்து நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. அதே மாதிரி ஈவினிங் 3:00 பார்த்தீங்க அப்படின்னா, காலையில 11 மணிக்கு இந்த கரண்ட் அஃபேர் கிளாஸ். அதுக்கப்புறம் சாயந்தரம் 3 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சிஏ ஒன் லைனர் டெய்லி சிஏ அன்னன்னைக்கு என்னென்ன நியூஸ் இருக்கோ, அது எல்லாமே அப்பவே நீங்க படிக்கிற மாதிரி ஷார்ட்ஸா வந்து உங்களுக்கு இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். 2 நிமிஷம் ஒரு நாளைக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணா கூட போதும். அன்னன்னைக்குள்ள கரண்ட் அஃபேர் என்ன நியூஸ்ங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேத்ஸ்ல நெறைய ஷார்ட் ட்ரிக்ஸ் வந்து இருக்கு. ஓகே. ஃபார்முலா மெத்தட் இல்லாம நார்மலா நம்ம வந்து சால்வ் பண்ற மாதிரி. சோ அந்த ஷார்ட்கட் சம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 8 மணிக்கு உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவா வந்து அப்லோட் ஆகும். அப்போ ஒரு நாளைக்கு YouTubeல பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேருக்கான ஃபுல் வீடியோ கிளாஸ் வந்து இருக்கும். ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா, 7 மணிக்கு மேத்ஸ் அண்ட் ரீசனிங்க்கான ஃபுல் வீடியோ கிளாஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி இடைப்பட்ட டைம்ல இந்த காலையில, இந்த ஈவினிங் இதுக்கு இடைப்பட்ட நேரத்துல பார்த்தீங்கன்னா, அம் மத்தியானம் 3 மணிக்கு இல்லன்னா சாயந்தரம் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேருக்கான ஒன் லைனர் கிளாஸஸும், நைட் 8 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மேத்ஸுக்கான ஷார்ட்கட் வீடியோவும் இருக்கும். 2 ஷார்ட்ஸ் வீடியோவும், 2 ஃபுல் வீடியோவுக்கான கிளாஸும் வந்து உங்களுக்கு நாளையில இருந்து YouTubeல வந்து அப்லோட் ஆகும். சோ கரெக்ட்டா YouTubeல வரக்கூடிய கிளாஸஸ வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகேவா? எக்ஸாமுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி படிக்கிறது, இல்ல அப்ளை பண்ணி முடிச்சுட்டு படிக்கிறது, ஹால் டிக்கெட் வந்த பிறகு படிக்கிறது அப்படின்னு படிக்கும்போது தான், நமக்கு என்ன ஆகுதுன்னா, எல்லாமே கன்ஃப்யூஸ் ஆகி எக்ஸாம் வந்து ப்ராப்பரா பண்ண முடியறதில்ல. இப்ப நீங்க நெனைக்கிற மாதிரி கட் ஆஃபும் பார்த்தீங்கன்னா, அந்த 55, 60 அந்த ரேஞ்சுலலாம் இருக்கிறது கிடையாது. இப்ப கட் ஆஃபும் பார்த்தீங்கன்னா, 75 மார்க்குக்கு மேலயே வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்டிபிசியா இருக்கட்டும், குரூப் டியா இருக்கட்டும், 75, 80க்கு மேல கட் ஆஃபும் போயிருச்சு. அப்ப ஆரம்பத்துல இருந்து எந்த ஸ்டூடண்ட் படிக்கிறாங்களோ, அவங்களால மட்டும் தான் எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். சோ அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே எஸ்எஸ்சிக்கு யூடியூப் கிளாஸஸ கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்ல நாம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது எல்லாமே மிக்ஸ்டு கொஸ்டின்ஸா இருக்கும். மேத்ஸ், ரீசனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லா டாபிக்கும் மிக்ஸ்டடா இருக்கும். ஏன்னா ரிவிஷன் மாதிரி தான் யூடியூப்ல கொண்டு போவோம்.
ஏன்னா யூடியூப்ல நம்ம டாபிக் வைஸ் கொண்டு போனோம் அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்து மிஸ் ஆகிரும். அதனால வந்து எல்லா மிக்சடான கொஸ்டின்ஸ், ஷார்ட் கட்ஸ் எல்லாமே யூடியூப்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப நான் இப்பதான் மேம் காலேஜ் முடிச்சேன். இப்பதான் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். நான் ஒரு பிகினரா இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு டாபிக் வைஸ் கிளாஸஸ் வந்து பார்க்கறதுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து குடுத்துருக்கோம். இதுல செப்பரேட்டா ரயில்வே பேட்ச் தனியா, எஸ்எஸ்சி பேட்ச் தனியா குடுத்துருக்கோம். சோ இதுல நீங்க டாபிக் வைஸா பெர்ஃபெக்ட்டா வந்து இதுல வந்து பார்த்துக்கலாம். ஓகே. அப்ப என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் இந்த மாச கடைசியில உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. குரூப் டி நோட்டிஃபிகேஷன் நவம்பர் இல்லன்னா டிசம்பர்ல வரும். என்டிபிசி கீழ என்னென்ன போஸ்ட் வருங்கிறத நான் நெறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கிராஜுவேட் கீழ ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் கார்டு, சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் இது எல்லாமே வந்துரும். அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட்டுக்கு கீழ 12th பாஸ் பண்ணியிருந்தா போதும். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஆனா என்னன்னா நெறைய பேருக்கு தெரியறது கிடையாது. காலேஜ் படிக்கும்போது ரயில்வேல எந்தெந்த எக்ஸாம்ஸ் இருக்கு, எஸ்எஸ்சில எந்தெந்த எக்ஸாம்ஸ் இருக்குங்கிறது தெரியறது கிடையாது. மினிமம் 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன் வச்சு இங்க நெறைய எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். ஓகே. ஆர்மியா இருக்கட்டும், ரயில்வேயா இருக்கட்டும், எஸ்எஸ்சியா இருக்கட்டும், நெறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. சோ வாய்ப்புகள பயன்படுத்திக்கோங்க. ஓகே. அதுவுமே இப்போ நீங்க படிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா, உங்க கையில இருக்க ஸ்மார்ட் போன நீங்க நல்ல விதமா பயன்படுத்தணும். ஓகே. அந்த ஸ்மார்ட் போன வச்சு உங்களால பெரிய ஆளாகவும் முடியும். அந்த ஸ்மார்ட் போன வச்சு வேற மாதிரியும் ஆக முடியும். ஓகேவா? சோ அதனால அந்த ஸ்மார்ட் போன நல்ல விதமா, நல்ல வழியில பயன்படுத்துங்க. ஓகே. 18 வயசு தான் ஆகுது அப்படின்னா, அந்த வயசு, அந்த வாய்ப்பு எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. அந்த வயசுல எதையாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, லைஃப் லாங் வந்து நாம அத நெனச்சு நெனச்சு ரெக்ரெட் பண்ணி கஷ்டப்படுற மாரி இருக்கும். அதனால அந்த வயசுல கிடைக்கிற வாய்ப்புகளையும், நேரத்தையும் கரெக்ட்டா பயன்படுத்திக்கோங்க. ஓகே. இது எல்லாமே உங்களுக்கு என்டிபிசிக்கு கீழ வரக்கூடிய போஸ்ட், அதே மாதிரி குரூப் டிக்கு கீழ வரக்கூடிய போஸ்ட் எல்லாமே நான் சொல்லிட்டேன். என்டிபிசி கிராஜுவேட்டோட சேலரியும் சொல்லியிருக்கேன். அண்டர் கிராஜுவேட்டோட சேலரியும் சொல்லியிருக்கேன். கிராஜுவேட் சேலரி பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லயே உங்களுக்கு 50, 55 கிட்ட இருக்கும். அண்டர் கிராஜுவேட் சேலரி பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல 35 டூ 40 வந்து இருக்கும். குரூப் டியோட சேலரி அந்த போஸ்ட்ட பொறுத்து, அதுல இருக்கக்கூடிய ரிஸ்க், அதுல இருக்கக்கூடிய அலவன்சஸ் பொறுத்து மாறும். ஓகேவா? அப்ராக்ஸிமேட்டா குரூப் டி 10th ஸ்டாண்டர்ட் லெவல் எழுதி உள்ள போறீங்க அப்படின்னா, இதுல சேலரி வந்து உங்களுக்கு 35 வந்து ஸ்டார்ட்டிங்கா இருக்கும். ஒவ்வொரு போஸ்ட்ட பொறுத்து மாறும். அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசிக்குலாம் பார்த்தீங்கன்னா, டிராவல் பண்ற மாதிரியே இருக்கும். சோ அப்ப அங்கெல்லாம் அலோவன்சஸ் வந்து அதிகமா மாறும். பேசிக்கா எல்லாருக்குமே 35 கிட்ட வந்துரும். அது போக அலோவன்சஸ் எல்லாமே மாறும்போது பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் குரூப் டில இருக்கிறவங்களே 55 வரைக்கும் அந்த போஸ்ட்ட பொறுத்து. உதாரணத்துக்கு டிஎல் அண்ட் ஏசிக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அலோவன்சஸ் பொறுத்து 55 வரைக்கும் அவங்களுக்கு வந்து சேலரி இருக்கும். ஓகேவா? சோ அதனால நம்ம குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு 10த்தோ, 12த்தோ இருக்கு அப்படின்னா, அத வந்து வேஸ்ட் பண்ணாம கரெக்ட்டா இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு, உங்களோட பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. YouTubeல வரக்கூடிய கிளாஸஸையும் வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே சிலபஸ் இதுதான். மேத்ஸ்னா மேத்ஸ்க்கு கீழ ஒரு 20 டாபிக் இருக்கும். ரீசனிங் அப்டின்னா, ரீசனிங் கீழ ஒரு 15 டாபிக் இருக்கும். அதுக்கப்புறம் சயின்ஸ்க்கு அப்புறம் ஜெனரல் அவேர்னஸ். ஜெனரல் அவேர்னஸ்க்கு இந்த ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டே படிக்கிறத விட, கரண்ட் அஃபேர் கரெக்ட்டா படிச்சீங்கனாலே, ஜிகே செக்ஷன்ல என்ன பண்ணிரலாம்? நல்ல ஸ்கோர் வந்து வாங்கிரலாம். ஓகே. இப்ப நான் பிகினரா இருக்கேன் மேம். எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியல. எனக்கு ரயில்வே படிக்கணும், எஸ்எஸ்சி படிக்கணும். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டே நான் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் என்னால படிக்க முடியுங்கிற ஸ்டூடெண்ட். ஸோ நான் பேசிக்ல இருந்து படிக்கணும். 0 லெவல்ல இருக்கிறேன். நான் இப்பதான் பிகினரா இருக்கிறேன். நான் சிலபஸே இனிதான் கம்ப்ளீட் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்திருக்க ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸுக்கான செலக்ஷன் பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500. ஓகே. சோ இன்னைக்கு நாம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். எதுக்காக லைஃப் டைம் வேலிடிட்டி குடுக்குறோம் அப்படின்னா, ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வெறுமனே ஒரு எக்ஸாமுக்கான கிளாஸஸ் மட்டும் குடுத்துட்டு விட்டுற மாட்டோம். இப்ப குரூப் டி படிக்கிறீங்க அப்படின்னா, குரூப் டிக்கான கிளாஸஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி எஸ்எஸ்சி இருக்கு அப்படின்னா, எஸ்எஸ்சிக்கான கிளாஸஸ் இருக்கும். நேவி, ஆர்மி எக்ஸாம்ஸுக்கான கிளாஸஸ், பேங்க் பிஓ அண்ட் கிளர்க்குக்கான கிளாஸஸ்ன்னு எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸஸும் இருக்கும். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு குரூப் டில உள்ள போயிட்டாங்க. 10th ஸ்டாண்டர்ட் லெவல் போஸ்டிங்ல உள்ள போயிட்டாங்க படிச்சு. அப்ப அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லெவலுக்கு அவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸும் நடக்கும். ஜிடிசி எக்ஸாம் நடக்கும். உள்ள போனதும் எழுதலாம். ட்ரெய்னிங் முடிஞ்சதுமே ஜிடிசி எக்ஸாம் எழுதலாம். நீங்க உள்ள போய் 3 வருஷம் ட்ரெய்னிங்க்கு அப்புறம் 3 வருஷம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் 3 வருஷம் அங்க வொர்க் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து எல்டிசி எக்ஸாம் வந்து எழுதலாம். ஓகேவா? அப்போ உள்ள போனதுமே நெறைய ஸ்டூடெண்ட் குரூப் டில போனவங்கலாம் ஜிடிசி எக்ஸாம் எழுதி அடுத்தடுத்த லெவலுக்குலாம் போயிட்டாங்க. டெக்னீஷியன் கிரேட் 3ல
இருந்து கிரேட் 1 குரூப் டில இருந்து டெக்னீஷியன் அந்த மாதிரிலாம் என்ன பண்ணிட்டாங்க, அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போயிட்டாங்க. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு லோ லெவலா ஒரு 10th குவாலிஃபிகேஷன் வச்சு உள்ள போற ஸ்டூடெண்ட் அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கும் படிக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாமே கவர் பண்ற மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கொடுத்துட்டு அதுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியும் வந்து கொடுக்குறோம். ஒரு டைம் 1999 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். எனக்கு 1 இயருக்கு மட்டும் கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப வர எல்லா எக்ஸாமுக்குமே இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்னு நான் சொல்லிட்டேன். அந்த கரண்ட் அஃபேரை டெய்லி எல்லா நியூஸ் பேப்பரையும் பார்த்து என்னால ரீட் பண்ணி நோட்ஸ் எடுத்து படிக்க முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரே இடத்துல நம்ம டீம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி காலையில மார்னிங்கே பாத்தீங்கன்னா எல்லா நியூஸ் பேப்பரையும் ரெஃபர் பண்ணி அனலைஸ் பண்ணி அது எல்லாத்தையும் கொஸ்டினா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு மார்னிங் 10 o'clock அந்த அந்த நாள்ல இருக்கக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேரையுமே கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மெட்ல வித் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே பாத்தீங்கன்னா அன்னைக்கு நீங்க படிக்கிற கரண்ட் அஃபேர் எல்லாத்தையுமே உங்களுக்கு டெஸ்டாவும் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்ப டெய்லி என்ன கரண்ட் அஃபேர் படிக்கிறீங்களோ அதை அன்னன்னைக்கு படிச்சுட்டு அன்னன்னைக்கு அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட்டும் வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? சோ அதனால கரண்ட் அஃபேருக்கான PDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1000. ஆனா இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்ப இந்த கரண்ட் அஃபேர் ரயில்வே ஸ்டூடெண்ட் மட்டும் தான் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ங்கிறது நடப்பு நிகழ்வுகள். ஓகேவா? அது ரயில்வேல கேட்பாங்க, SSCல கேட்பாங்க, பேங்கிங்ல கேட்பாங்க. அப்ப எல்லா எக்ஸாமும் TNPSC ஓகேவா, எல்லா ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே கவர் பண்ற மாதிரி இதுல கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்திருப்போம். கரண்ட் அஃபேர்னாலே A to Z கரண்ட் அஃபேருக்கு ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு நீங்க இந்த CA கோர்ஸ்ல இருக்கிறத மட்டும் படிச்சாலே போதுமானது. அதுக்கு ப்ரூஃபும் வந்து நான் சொல்லிட்டேன். நம்ம குரூப் டில எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, கடைசி நடந்த NTPCல எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கிறதையும் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லிட்டேன். ஓகேவா? சோ அதனால கரண்ட் அஃபேர்ல ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க அப்படின்னா CA கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு 799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு 1 இயருக்கு மட்டும் கரண்ட் அஃபேர் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 799 பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி 1 இயருக்கு மட்டும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேர்ல 23/2026ல ஜாயின் பண்றீங்க. உங்களுக்கு அடுத்த வருஷம் 23/8/2027 வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்சஸ் வந்து இருக்கும். 1 இயர் வரைக்கும் கரண்ட் அஃபேர் இருக்கும். 499 பே பண்ணிட்டீங்கன்னா. இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கேன், SSC பேங்கிங் படிக்கிறேங்கிற ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ்க்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 599. SSC RRBக்கு இ புக் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப நியூ பேட்ச்னு பாத்தீங்க அப்படின்னா ஜேஇக்கான செலெக்ஷன் பேட்ச், அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கான பேட்ச், செக்ஷன் கண்ட்ரோலருக்கான பேட்ச், NTPC கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான பேட்ச் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பேட்சஸ் எல்லாமே ஒவ்வொரு வீக்லி பிளானா வந்து போயிட்டு இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி SSCக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு MTSக்கான செலெக்ஷன் பேட்ச், SSC CHSLக்கான பேட்சஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். MTS பொறுத்த வரைக்கும் நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், ஒரு எக்ஸாம் தான். MTS-ஆவும் செலக்ட் ஆகிடலாம், ஹவல்தாராவும் செலக்ட் ஆகிடலாம். ஓகேவா? சோ இப்போ இந்த ஆஃபர் வந்து எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னா 24/8/2026 நாளைக்கு நைட்டு 12 o'clock கூட உங்களுக்கு ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு எனக்கு எல்லாமே வேணும் மேம், நான் ஒரு பிகினரா இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் CAன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கரண்ட் அஃபேர் அப்படின்னா 799 மட்டும் பே பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் அப்படின்னா 2500 பே பண்ண வேண்டாம், 1999 பே பண்ணி லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே SSC பேங்க் எக்ஸாம் படிச்சிட்டு இருக்காங்க, எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் பிளஸ் இந்த ஆஃபர் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நாளைக்கு காலையில கரண்ட் அஃபேர் கிளாஸ் இருக்கு, ஈவினிங் வந்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான கிளாஸஸ் இருக்கு. ஸோ வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டா கையில ஒரு நோட்டும் வச்சுக்கோங்க. ஓகே? லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.